மேடம், என்னை பொறுத்த வரைக்கும் திமுகவில் ஒரு அமைச்சர் சொல்றாரு, எங்களுடைய சமூக நீதி ஆட்சி ராமர் அவர் காலத்தில் எப்படி ஆட்சி நடந்ததோ அதே போல இருக்குன்னு. அதனால எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு திமுக போறதை பார்த்தா தமிழ்நாட்டில் அவர்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இந்த கடவுள் மறுப்பு கொள்கை என்பது வேலைக்கு ஆகாது. அவர்களுடைய ஆரம்ப காலத்தில் எதை சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்களோ அதையெல்லாம் மாற்ற வேண்டிய கட்டாயம் இன்னைக்கு திமுக தெரிஞ்சிருக்கு. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எங்களுடைய நடவடிக்கைகள் திமுகவுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆனா பாரதிய ஜனதா கட்சி உடனே இந்துத்துவ கட்சின்றாங்க. பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை எல்லா மதமும் சம்மதம், ஆனா இந்து மதத்தை நீ திட்டாத, இஸ்லாமிய மதத்தையும் கிறிஸ்தவ மதத்தையும் பெருமையா கொண்டாடுங்க, எல்லா மதத்தையும் சமமா நடத்துங்க, அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் விடுங்க. நாம் காசி அயோத்தியா தமிழ் சங்கத்தை நடத்தணும்னு தமிழகத்தினுடைய இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, நாங்களும் ட்ரெயின்ல காசி கூட்டிட்டு போனார். என்ன ஆச்சுங்க? அது வெறும் வாய் வார்த்தையா மட்டும்தான் இருக்கு. அதிகாரப்பூர்வமாக சொன்னார்கள், இங்க இருக்கக்கூடிய பக்தர்களை நாங்களும் கூட்டிட்டு போவோம், யாரையும் கூட்டிட்டு போல. இன்னைக்கு 24, 25 பழனியில இந்த மாநாடு நடத்துறோம், முருகர் மாநாடு நடத்துறோம். கண்டிப்பா நடத்துங்க, அதெல்லாம் எந்த தவறு இல்லை. முருகபெருமானை வீடு வீடா எடுத்துட்டு போகணும், அதைத்தான் நாங்க செய்யறோம். இதற்கு முன்பு பாரதிய ஜனதா கட்சி வெற்றிவேல் யாத்திரை நடத்தணும், எல்லா சமுதாயத்தையும் ஒன்னா கொண்டு போவோம். இதே வேகத்தில் போனாங்கன்னா முதலமைச்சர் ஜெய் ஸ்ரீராம் சொல்லிடுவாருன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் ஐயா அவர்கள் இதே வேகத்தில் போனாங்கன்னா 2024 தேர்தலுக்கு முன்பு திமுகவினுடைய அமைச்சர்கள் போட்டி போட்டுக்கொண்டு ஜெய் ஸ்ரீராம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அப்படின்னு ஒருவர் அமைச்சரும் மேடையில் சொல்லக்கூடிய நாள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. வெற்றிவேல் வீரவேல் முருகனுக்கு அரோகரா என்று வேகத்தில் சொல்லிவிடுவாங்க. அதற்கு அடித்தளத்தை அண்ணன் சேகர் பாபு அவர்கள் மக்களுடைய மனநிலைமையை புரிஞ்சுக்கிட்டு ஏதோ அடித்தளம் போடுற மாதிரி தான் நாங்க பார்க்கிறோம். நடத்திட்டு அதுக்கப்புறம் பார்ப்போம். ஆனா எதிர்க்கட்சி தலைவர்கள் எல்லோரும் ஒருமித்த கருத்தா சொல்லியிருக்கிறாங்க, பங்களாதேஷை பொறுத்தவரை இந்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுக்கு எதிர்க்கட்சிகள் துணை இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை நாங்கள் வரவேற்கின்றோம். ஆனா எதிர்க்கட்சிகள் இன்னைக்கு ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சிருக்கிறாங்க, நாட்டினுடைய இறையாண்மையை பொறுத்தவரை எல்லா கட்சிகளும் ஒன்னா இருக்கணும் அப்படின்னு எல்லா கட்சிகளும் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதை வரவேற்கிறோம். இதுல முக்கியமா பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு பங்களாதேஷில் ஏற்பட்டிருக்கக்கூடியது எதிர்க்கட்சிகள் காங்கிரஸ் உட்பட எல்லா கட்சிகளுக்கும் தெரியும், சைனா பாகிஸ்தானுடைய கைவாடம் உள்ள இருக்கான்னு பார்க்கணும். அது பத்திரிகை நண்பர்கள் நீங்களா எழுதுறீங்க. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங்காக வலிமையாக இருக்கக்கூடிய நெய்பர் நமக்கு முக்கியம். ஆப்கானிஸ்தான் ஒரு பக்கம் தாலிபானுடைய ஆட்சி, சமீபத்தில் நேபாளில் அரசியல் மாற்றம், மால்டிவ்ஸ் சைனாவுடைய ஆதிக்கம், ஸ்ரீலங்கா பொருளாதார பிரச்சனையிலிருந்து இப்பதான் வெளியே வர்றாங்க, பங்களாதேஷ் உள்ளே பிரச்சனை. இதையெல்லாம் இந்தியாவை பொறுத்தவரை நாம் எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். அதனால் வேகமாக அதற்கு ஒரு தீர்வு கிடைக்கணும். அதற்கு எல்லா கட்சிகளும் மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு துணை இருக்கணும். எதிர்கட்சிகளுடைய நேற்றைய பேச்சு நமக்கு நம்பிக்கை அளிச்சிருக்கு. அதனால் நேர்கோட்டு பாதையில் எல்லா கட்சிகளும் இதை ஒரே இடத்துல அணுகுவாங்கிற நம்பிக்கை அளிச்சிருக்கு. முதலமைச்சர் கோப்பையை தமிழகத்தில் 12 வயசுல இருந்து 19 வயசுக்குள்ள ஒரே கேட்டகரியா வச்சிருக்கிறாங்க. இது எங்களை பொறுத்தவரை இது முட்டாள்தனம் என்கின்ற வார்த்தையை பயன்படுத்தணும். இந்த 12 to 19 தான் அடுத்த ஒலிம்பிக்ஸ் யாரு போறாங்க, யாரு மெடல் கிடைக்கும், ஏசியன் கேம்ஸ், வேர்ல்டு சாம்பியன்ஷிப் நமக்கு தெரியும். இந்தியாவில் தேசிய விளையாட்டு கூட்டமைப்பு என்ன சொல்றாங்கன்னா 11 to 14 ஒரு கேட்டகரி, 14 to 17 ஒரு கேட்டகரி, 17 to 19 ஒரு கேட்டகரி, 3 கேட்டகரியா பிரிச்சிருக்கிறாங்க. அது இந்தியன் ஸ்விம்மிங்கா இருக்கட்டும், எதாக இருந்தாலும் கூட 3 கேட்டகரியில தான் மெடல் கிடைக்கும். ஆனா தமிழ்நாட்டில் 12 to 19னா 12 வயசு பையன் பொண்ணும் 19 வயசு பையன் பொண்ணு எப்படி ஒன்னா இருக்க முடியும்? அதனால் உடனடியாக விளையாட்டுத்துறை அமைச்சர் முதலமைச்சர் அவர்கள் தலையிட்டு இதை 3 கேட்டகரியா பிரிக்கணும். இந்திய தேசிய விளையாட்டு கூட்டமைப்பினுடைய அடிப்படை எப்படி வச்சிருக்கிறாங்களோ இங்கேயும் அப்படி இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோள். இதை மாநில அரசு செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. 2019 தான் முதலா இந்திய சரித்திரத்தில் மீன்வளத்துறை அமைச்சரகம் அப்படின்னு ஒரு அமைச்சரை உருவாக்குனதே நாம தான். அதுல முதல் இணை அமைச்சரா நம்முடைய அண்ணன் முருகன் அவர்கள் இருந்தார். ஆனால் நாங்கள் நிறைய மீனவ சொந்தங்கள் கட்சியில் இணையணும், அவர்களுக்கான அரசியல் அங்கீகாரம் கிடைக்கணும்னு நினைக்கிறோம். அதனுடைய வெளிப்பாடு தான் இது. ஐயா எல்லாம் வந்திருக்கிறாங்க, தலைவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. இன்னொரு வெளிப்பாடு, ஒரு சாதாரண மனிதனை விட ஒரு மீனவன் அதிகமாக கஷ்டப்படுறான் பார்டர்ல.
இலங்கைக்கு நான் அடிக்கடி போகக்கூடிய காரணமும் கூட நம்முடைய காலத்தில் இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வர வேண்டும் என்கின்ற ஒரு முனைப்பில். அதை மோடி ஐயாவும் நினைக்கிறாங்க, ஜெய்சங்கர் ஐயாவும் நினைக்கிறாங்க. அதுவும் குறிப்பாக மற்ற மீனவர்களை விட குஜராத், தமிழ்நாடு இந்த 2 மீனவர்களுக்கு தான் அதிகமான பிரச்சனை. குஜராத் மீனவர்கள் பாகிஸ்தானால கைது செய்யப்படுறாங்க, தமிழக மீனவர்கள் இலங்கையால கைது செய்யப்படுறாங்க. அதனால் குஜராத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய மோடி அவர்கள் மீனவர்களுடைய மகத்துவத்தை முழுமையா புரிஞ்சிருக்கிறாங்க. அதனால் எங்களுடைய காலத்தில் இதற்கு தீர்வு வர வேண்டும், இவர்கள்லாம் அரசியல் பிரதிநிதித்துவம் பெற வேண்டும் என்று நினைக்கின்றோம். அது நடக்கும். அதே நேரத்தில் இப்ப நம்முடைய அலுவலகத்திற்கு தூய்மை பணியாளர்கள் சங்கம் வந்திருக்கிறாங்க. பெருநகர சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடிய NULM தொழிலாளர்கள் தலைவர்கள் வந்திருக்கிறாங்க. 10 ஆண்டுகளாக தூய்மை பணியாளர்கள் தற்காலிக ஒப்பந்த பணியாக இருக்கின்றார்கள், ஒப்பந்த பணியில் இருக்கிறாங்க. திமுக தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை அவங்க நிரந்தரம் செய்வதாக வாக்குறுதி கொடுத்திருக்கிறாங்க. அதனால் அவர்கள் இன்னைக்கு நம்மை பார்க்க வந்திருக்கிறாங்க. இந்த நேரத்தில் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக இந்த NULM தொழிற்சங்கத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய உத்தரவாதம், உங்க கோரிக்கையோடு நாங்கள் துணை இருக்கின்றோம், உங்களை நிரந்தரம் செய்ய வேண்டும் என்பதில் எங்களுக்கும் கருத்து இருக்கிறது. அதனால் உங்களோடு நாங்கள் துணை இருப்போம் என்று பத்திரிகை நண்பர் மூலமாக தெரிவிச்சோம். உள்ள சந்திப்போங்க. நன்றிங்க.